ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் ப்ராமிஸ் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் டைல்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருப்பார். இவர் ஹீரோயினை பார்ப்பாங்க, பேசுவாங்க, லவ்வும் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட உதவியால் எப்படியாவது ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு பிளான் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல 2 பேர்த்துக்கு ஒரு சில பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைனால கொஞ்சம் பிரேக்கப் ஆகிற ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எப்படியாவது மறுபடியும் சரி பண்ணி ஹீரோயின் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஒரு கோயில் வச்சு கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஹீரோயின் வீட்டில் கடும் எதிர்ப்பு. இந்த எதிர்ப்பையும் மீறி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் ஹீரோயின் ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க. உடனே ஹீரோவுக்கு உடம்பு சரியில்லாத போயிடும். அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஹீரோவுக்கு HIV இருக்கிறது தெரிய வரும். இதனால் சாக்கான நம்ம ஹீரோ அதிர்ச்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் ஹீரோயினோட லைஃப்பில் என்னவா மாறிச்சு, எப்படி ஹீரோவுக்கு HIV வந்தது, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்தோடைய பாஷன் பார்த்தாவே ஹீரோட ஆக்டிங்க சரியான ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, இவர் தான் நடிகருமே. இவருடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப்லேருந்து கடைசி வரைக்கும் படத்தை தோளில் சுமந்து எடுத்துகிட்டு போகிறாரு. எமோஷனல் சீன்ஸ் நல்லா கனெக்ட் ஆகுது. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. வழக்கம் போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற சீன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாவே வந்திருக்கு. படத்தில் அந்த ட்விஸ்ட் நீங்கள் நல்லாவே இருக்குது. ஒரு சில சீன்ஸ் நல்லாவே இருக்குது. நல்லா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீலிங்ஸ்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகுது. படத்தோடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு ஒளிப்பதிவை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஹீரோவுக்கு எப்படி HIV வந்தது அப்படிங்கிறது தெளிவாக அவங்க சொல்லப்படலை. ஹீரோ இல்லைங்கிறாப்பில் அதுக்கப்புறம் இவங்களாவது சொல்லியிருக்கணும். அது கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அதே மாதிரி படத்தில் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஜவ்வாக எழுத்துட்டாங்க. டூரேஷன் அதிகமாக இருக்குது. இன்னொரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டில் முடிச்சிருக்கலாம். அதேமாதிரி தெளிவாக காமிக்கப்படல. ஏன்னா ஹீரோடைய ஃபேமிலி பற்றி இவங்க தெளிவாக சொல்லலை. அது கொஞ்சம் மைனஸாக இருக்குது. அதேமாதிரி படத்தில் நிறைய சீன்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஜவ்வா அழுத்த மாதிரி இருக்குது. ட்விஸ்ட்டு நீங்கள் இப்போ கடைசி கிளைமேக்ஸ் இப்படி எல்லாமே வந்து அந்தளவுக்கு கனெக்ட் ஆகவே இல்லை. இந்த படத்தில் அந்த மாதிரி சென்சார் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் பிடிக்க சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.